Hi guys, this is my review for Sarvam Maya. Sarvam Mayaன்னா எல்லாம் மாயான்னு வரும்போது தமிழில் இட்ஸ் அ நிவின் பாலி மூவி. இட்ஸ் அ ஃபீல் குட் ஹாரர் மூவி. இட்ஸ் அ யூனிக் பிளெண்ட் ஆஃப் ஹாரர் அண்டு ஃபீல் குட்னஸ்ஸு. ஸோ படம் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரீசெண்டாக பார்த்ததுலேயே வந்து ஒரு நல்ல லாஃப்டர் ரியாட்னு சொல்லலாம். தேட்டரில் நிறையா நேரம் பீப்புள் லாஃப்டு. ஸ்டோரியை பற்றி பார்த்தீங்கன்னா, நிவின் பாலியும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து யார் லுக்கிங் ஃபார் அ ஜாப், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து வீட்டில் போய் ஹோமம் வளர்க்குற மாதிரி தே பர்சூ அ ஜாப். ஒரு ஸ்டேஜில் வந்து தே திங்க் தட் இந்த மாதிரி போய் ஹோமம் வளர்க்குறத விட வி கேன் டேக் அப் எக்ஸாசிசம் அஸ் அ கரியர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை விட அதில் வந்து நிறையா காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்டு லேட்டர் வந்து நிவின் பாலியோட ஃப்ரெண்டுக்கு அந்த சுச்சுவேஷனில் சம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஹீ இஸ் அலோகேட்டிங் நிவின் பாலி அலோன் டு கோ அண்ட் பெர்ஃபார்ம் த எக்ஸாசிசம். வாட்ஸ்அப்பில் அவருக்கு அனுப்புகிறார் இந்த ஸ்லோகன்ஸ் அண்ட் வாட் எவர் த ரிச்சுவல்ஸ் ஹேவ் டு பி பெர்ஃபார்ம்டுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாப்புல. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நிவின் பாலி வந்து when he is doing, luckily for him the ghost gets away. ஸோ கெட்ஸ் அவேன்னு சொல்கிறத விட இட் ஹேங்ஸ் ஆன் டு நிவின் பாலி இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இட் பிகம்ஸ் அ ஃபீல் குட் ஃப்ரெண்ட். அது ஒரு சின்ன பொண்ணு. இட் பிகம்ஸ் அ ஃபீல் குட் ஃப்ரெண்ட் ஃபார் நிவின் பாலி. அவர் நிறைய லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் அந்த கோஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. லைக்வைஸ் இட்ஸ் அ ஃபீல் குட் ஃப்ரெண்டு. பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட நிவின் பாலி உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது நல்ல நோட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குது அந்த கோஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃப்ரெண்டாக இருக்குது. தென் நிவின் பாலி அண்டு த கோஸ்ட் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் அபவுட் த டெத் ஆஃப் த கோஸ்ட்டு. ஸோ அது இப்படி ஆச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். லேட்டர் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நாட் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் நாட்டில் ஆல் ஆஃப் அ சடன் த கோஸ்ட் ரெக்கக்னைசஸ் எப்படி தான் யார், எப்படி செத்தோம் அப்படிங்கிறத வந்து இட் ஐடென்டிஃபைஸ். ஸோ அந்த இடத்துல கூட வந்து ஒரு ஃபீல் குட் ட்விஸ்ட் வச்சு நிவின் பாலிக்கும் அந்த கோஸ்ட்டுக்கும் ஒரு ப்ரியர் கனெக்ஷன் இருந்திருக்கு ப்ரியர் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட், ஃபீல் குட் ட்விஸ்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ ஓவரால் இட்ஸ் அ நைஸ் மூவி. இட்ஸ் அ வாட்சபிள் மூவி. ஸோ நிறைய சீன்ஸில் வந்து எக்ஸிக்யூஷனில் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிவின் பாலி வந்து இந்த பாவ் பஜ்ஜியை சாப்பிட்றான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த பண்ணையும் கிரேவியும் சாப்பிட்றான்னு சொல்லும் போது இந்த தேட்டர் பர்ஸ்ட் அவுட் ஆஃப் லாஃப்டர். அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூஷன் தான். ஸோ அந்த மொமெண்டரி எக்ஸிக்யூஷனில் தே ட்ரைவ் டூ மச் ஆஃப் லாஃப்டர். ஸோ இட்ஸ் அ மூவி தட் ஐ ரெக்கமெண்ட் வெரி மச். நீங்கள் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா I strongly recommend going to Sarvam Maya.